ஒவ்வொன்னு சரியா எடுபடல, நேரடியான ஆதாரத்தை காமிக்க முடியல அப்படிங்கறதுனால வேற வேற ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அந்த அதோட நிலைமையும் அப்படித்தான். உதாரணம் பாருங்க, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சாங்களா சூரத்திஹி அப்படின்னு. அப்ப எப்படி படைச்சான்? சூரத்துனா சூரத்து தான். இதை சொல்லணுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவரிடத்தில் படைத்தான், குதிரையை குதிரை வடித்து வளர்த்தான். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆச்சரியம் இருக்கு. அது என்ன ஆச்சரியம் பின்னாடி நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க சூரத்துங்கிற அர்த்தமே இல்லைங்கிறதுக்கு அடுத்த வாசகம். பொதுவாவே ஒரு ஹதீஸ் புரியறதா இருந்தா முன்னால பின்னால பார்த்தாலே அது அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சிருங்க. அப்படி பார்க்கறதுனாலதான் பிரச்சனையே. இப்ப உங்க சொன்ன ஹதீஸ்ல ஹலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்திஹி, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவனுடைய வடிவத்தில் படைத்தான். சூரத்து இருக்கிறதுனால வடிவம் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறேன். அந்த வடிவத்துக்கு என்ன அர்த்தம், என்ன கருத்து அப்படின்னு பின்னால சொல்றேன். தூளுஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயரம் சித்தோன திராஅன் 60 முழம் இருக்கு. அப்ப அல்லாஹ்வோட முழம் 60ஆ? ஏங்க இங்கேயே வழங்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன்னோட வடிவத்தில் படைத்தாங்கிறதுக்கு உருவம் வழங்கிறாத அப்படின்னு அர்த்தம் இங்கே இருக்குத. ஏன்? அதுக்கு அடுத்த வாசம் என்ன இருக்கு? 60 முழம் இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா அப்ப நம்ம அப்படியே தன்னுடைய வடிவத்தில் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60, அல்லாஹ்வோட உயரம் 60 எல்லாம் வந்துரும். இதுவா தௌஹீது? நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு உருவத்தை கருவிச்சு அவனுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, இதா தௌஹீது? சரி, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தன்னுடைய வடிவத்தில் படைச்சானா, எல்லா மனிதனையும் தன்னுடைய வடிவத்தில் படைச்சானா? அப்படி ஒரு பேச்சு வருது. எல்லா மனிதனும் அப்படிதான் படைச்சான்னு சொன்னா அல்லாஹ் பார்க்கணுமா? ஃபிரௌனை பாரு. அல்லாஹ் பார்க்கணுமா? அபூஜஹலை போய் பாரு. அல்லாஹ் பார்க்கணுமா? அபூலஹபை பார்த்துக்க. ஏன்? அல்லாஹ் அப்படித்தானே படைச்சிருக்கிறான். இதுவெல்லாம் எந்த வழிகாட்டுல கொண்டு போய் விடு? இன்னைக்கு நிறைய சாமியார்கள் இறைவனை பார்க்கறதானா என்ன பார்த்துக்கன்னு சொல்றாங்களே, இதனால தானாங்க? இதா தௌஹீது? நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வோட உருவத்தில் இருக்கிறான்ல இப்படி சொன்னா இப்ப புரிஞ்சுக்கிறங்க எது தௌஹீது எது ஷிர்க்குங்கிறது. இப்ப அதனால இப்படி ஒரு அர்த்தம் வைக்க கூடாது. அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும், ஈமான பாதுகாக்கணும். இப்படி எல்லாம் வடி வச்சு அல்லாஹ்வோட உயரம் இப்படி இருக்கும், இப்படி முகம் இப்படி இருக்கும் வச்சு வணங்குனீங்க. 30-50 வருஷம் வணங்கினாலும் அல்லாஹ் வணங்கல, நம்ம கற்பனையில் வச்சு ஒரு ஆளை வணங்கிட்டு இருக்கோம். செல்ல காசா போயிரும், மறுமையில எந்த சவாபும் கிடைக்காது. சரி, அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உருவத்தில் படைத்தான். ஏன்? அப்படி ஒரு கருத்து இருக்குது. அரபிக் கிராமர் பார்த்தாலும் அலா சூரத்தி அல்லாங்கிற வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தையை நம்ம சொல்றது சுட்டி காட்டுவதை விட பக்கத்தில் உள்ள வார்த்தை பொதுவாக கிராமர் ரெண்டுக்கும் கொடுக்கலாம். பக்கத்தில் உள்ள ஆளையும் சொல்லலாம், அவர்னு சொல்லும் பொழுது அல்லது இவர்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் உள்ளவரையும் சொல்லலாம், கொஞ்சம் தள்ளுவரையும் சொல்லலாம். ஆனா எது அதிகம் புரிஞ்சோம்னா பக்கத்தில் இருக்கோ அதுதான். அந்த கருத்து பரம் பார்த்தா அலா சூரத்தி ஹி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆதம் தான் பக்கத்தில் இருக்கு, பொருத்தமா ஆகும். அது அரபிக் கிராமர் விட்டுருவோம். ஒரு விளக்கத்துக்காக சொன்னேன். அடுத்து நான் வர்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வடிவத்திலே படைத்தான். இதுல ஆச்சரியம் இருக்கு. ஆச்சரியம் இருக்குங்க. இந்த காலத்திலயுமா அந்த ஆச்சரியம் புரியாம இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன். இப்போ நாத்தியவாதிகள் இருக்கிறாங்க. மனிதன் எப்படி உண்டானான்னு சொன்னாக்கா ஆரம்பத்தில் இப்படி எல்லாம் வரல, வேற ஒரு உருவத்தில் இருந்தான், வேற ஒரு உயிரினமா இருந்தான், பரிணாம வளர்ச்சியில தான் மாறி 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 இப்படி வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த நாத்திய கொள்கை தகர்க்கிறார்கள். இப்படியெல்லாம் மாறி மாறியெல்லாம் வரல. இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்கிறானோ அந்த அமைப்பில தான் எல்லாம் படைச்சான். இப்ப நாத்திய கொள்கை டார்வின் கொள்கை தகர்க்குதா இல்லையா? இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? ஏன் ஆச்சரியம் இல்ல? யோசிச்சு பார்க்கணும். அதனால இது நல்ல கருத்து இருக்குது. இது உருவம் தான் அர்த்தம் வச்சிடக்கூடாது. வச்சிங்க அல்லாஹ் தான் உருவம் வந்துடும். இப்ப அதான் இது மட்டுமல்ல, அல்லாஹ் அரிசில இருக்கிறான், அல்லாஹ் தான் அரிசில உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறாங்க. எவ்வளவு பெரியதான் வருது. அரிச ரப்பிக ஃபௌகஹும் ஸமானியா, உங்க ரப்போட அரிசை 8 பேர் மலக்குகள் சுமக்கிறார்கள். அல்லாஹ்வை 8 மலக்க சேர்ந்து தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னங்க அல்லாஹ்வை கிண்டல் பண்றதா, கேலி பண்றதா? இது அவ்வளவு சாதாரணமா போச்சா? அல்லாஹ்வுடைய இடம் என்னங்க வெயிட்? 8 மலக்கு சேர்ந்து அல்லாஹ் தூக்கி போடலாம். இதுவா அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறது? அல்லாஹ்வுக்கு உடந்து கொடுத்தா எவ்வளவு ஒரு ஆபத்தானது, ஈமான அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப முன்பின் பார்க்க வேணாமா? ஏன் கேள்வி அதான். அடுத்த வாசமே இருக்குது. உயரம் 60 முழம் இருக்கு, இது எப்படி அல்லாஹ் மருத்துவ வைக்கிற, அல்லாஹ்வோட வடிவத்தில் எப்படி படைச்சான்னு சொல்றது? யோசிச்சு பார்க்கலாமே. அடுத்து இன்னொரு விஷயங்க. இப்ப முன்னாடி திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், ஆனாலும் கூட நான் முன்னாலே சொன்னேன், நான் சொல்ல கவனிங்கன்னு சொல்லியும் கூட இல்ல அது அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் எப்படி சொன்னேன்?
ஒரு குறிப்பாக ஒரு சில கூட்டத்தை சொல்லிவிட்டு அவர்கள் ஒருவரை சொன்னால் இது முக்கியத்துவம் வாய்ந்தவர், அப்படி கருத்தில் அந்த பாதியார் சொல்லி இருந்தால் அப்படின்னு சொன்ன பூமி ஒரு விரல் இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு மரம் தண்ணின்னு சொன்னாதான் இந்த கருத்து பொருந்து. அப்படி அவர் சொல்லல. பூமி ஒரு விரல்ட்டாரு, இன்னொரு விரல்ல மரம் இருக்கிறாங்கிறாரு, இன்னொரு விரல்ல தண்ணி இருக்குங்கிறாரு. இது எப்படிங்க பொருந்தும்? அப்படி இல்ல சொல்லி இருக்கிறேன். அப்ப அப்படியே நீங்க இதையும் விளங்கிருங்க. அப்படி இல்லையா? அது அப்படி இருக்கிறதா இருந்தா பூமி ஒரு விரலில் உண்டு பூமின்னு சொல்லிவிட்டு மரம் தண்ணியில சொல்லணும் அப்படி சொல்லி காமிச்சானே. அதனால அவர் மாத்தி மாத்தி தான் சொன்னாரு அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா சுபங்கிற வார்த்தைக்கு வல்லமை கொண்டு வந்தாலும் சொல்லுகின்ற மெத்தட் இல்லாதான் சல்லல்லாஹு சிரிக்கிறாங்க. அடுத்து ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானம் பூமியை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் அப்படி ஆடி இருந்தோம். பொதுவா மீட்டிங்ல பேசும்பொழுது முக்கியமான விஷயம் இருந்தாக்கா சொல்ற அடிச்சுதான் பேசுவாங்க. இப்ப பாக்குறோம், டேபிள் அடிக்கிறாங்க, கங்கிட்டு திரும்புறாங்க, கையை காட்டுறாங்க. அது அவங்க சொல்லுகின்ற மேற்ற பொறுத்தது, சூழ்நிலை பொறுத்தது. அதனால அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா பேசுறாங்க, கையை பிடிப்பட அமைச்சாங்க அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ்வுக்கு கை இருக்கு வந்துருமா? எதை எப்படி பொருந்துங்க? பயான் பேசும்பொழுது சூழ்நிலை கருத்து எல்லாம் வரலாம். அது ரொட்டி சொல்ற மாதிரி சொல்லலாம் சொல்லி காமிச்சாங்களாம். அப்ப அல்லாஹ் அங்க ரொட்டி சொல்லி இருக்கிறாங்க, கையை வச்சு போய் வச்சு அப்படி போடுறான், இது இப்படி போடுறான், ரொட்டி சுட்டு இருக்கிறாங்க. பெரட்டுவாங்கிறதுக்கு தான் அது ஆதாரம். நம்மள மாதிரி இப்படி கரண்டியை வச்சு இப்படி போடுறான், அப்படி இப்படி வச்சு அப்படி போடுறான், அப்ப நம்மள மாதிரி ஆயிடுவோமே. அதான் பேசிக்கே இருக்கு. அல்லாஹ் இதைத்தான் அடிக்கிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இறைவனை போன்று எதுவும் இல்லை. சரியான வாசம். யார் எப்படி கொண்டு வந்தாலும், எவ்வளவோ வழி தவறியவங்க, மார்க்கத்தை புரியாதவங்க எல்லாம் எந்த கொள்கை கொண்டு வந்தாலும் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அடிபட்டுப்போம். அல்லாஹ் அப்படி ஒரு வாசத்தை குர்ஆன்ல வச்சுக்கிட்டான். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படின்னு. அது போல கண்ணிற்கு நேரடியான ஒரு வாசத்தை தாங்க அப்படின்னும், காதுக்கு நேரடியான வாசத்தை தாண்டணும். தஜ்ஜால் பிரச்சனையே இருந்துச்சு, இப்ப அதுக்கு முடிச்சுட்டாங்கன்றோம். ஏன்னா அடுத்தது சொல்லலைங்கிறனால நாங்க விடல அப்படின்னாங்க. ஏன் கொண்டாங்க? அந்த அதிசயில கேட்டுதான் நாங்களும் இருக்கிறோம். விடலையில அந்த அது விடலையில அந்த அதிசயில அல்லாஹ் கண்டுதாங்க. இப்ப நீங்க என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க? அல்லாஹ் கண்ணில் வழங்குறோம். ஏன் கண்ணுண்டு ஒண்ணு இருந்தாதானே பார்வை போனிச்சுன்னு வரும். அல்லாவுக்கு பார்வை போனிச்சு, அவ்வர்ண்டாலே பார்வை போச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் அவர் அல்ல, கண்ணே இல்ல, கண்ணு இருந்தா தானே பார்வை போச்சுன்னு வரும். கண்ணு இல்லைன்னு நாங்க வளர்க்குறோம் அந்த அதிசயில. நீங்க அந்த அதிசயில கண்ணு இருக்குன்னு ஆதாரத்தை தாங்க. விடவே மாட்டோம்னா விடாதீங்க, ஆதாரத்தை தான் நாங்க. வாசம் இறைவனுக்கு கண்ணு இருக்கு தாங்க, இல்லைன்னா தூக்கி முடியுங்க. அதை நாங்க விட மாட்டோம் இல்லைன்னு வழங்குது. கண்ணுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு வழங்குது. அதனால ஆதாரம் இல்லாத அதிசயம் விட மாட்டேங்கிறான். இது விட்டால வேற என்ன செய்யறது? ஏதாவது பிடிச்சு வச்சு நிக்கணும்ல. நாங்க தெளிவா கேட்கிறோமே. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், பாப்பான்னு சொல்லும் பொழுது கண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. கண்ணு இருந்திருந்தா அதையே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு, மனுஷன் வாயில தானே சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற எதுல சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு டியூப்லையும் உணவு ஏறுது அவங்களையும் சொல்லிவிடுறா. வாயில சாப்பிடலாம் சொல்லிவிட்டு டியூப்ல ஏறுதான், அப்ப ரெண்டு இருக்குங்கிறத. இது என்ன இது? அதனால பொதுவா பேச்சு வழக்கலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்க கூடாது. அப்போ பாரதூரமான விஷயம் தானே இது. இப்படியெல்லாம் தவறா விளங்கிடுவாங்களே. அப்படி இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை காமிச்சிருப்பாங்களா? காமிச்சாங்க. அந்த மக்கள் இறைவன் கண்ணில் தெளிவா இருந்தாங்க. கண்ணை காமிச்சதுனால கண்ணு இருக்க வழங்க மாட்டாங்க, அவ்வளவு தெளிவு இருந்தது. நான் கேட்கிறேன், அதே பாணியில கேட்கிறேன். மக்கள் குழம்பி போடுவாங்கல்ல, கண்ணு இருக்கா காது இருக்காங்கிற பிரச்சனையில நேரடியா சொல்ல வேண்டியதானே. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலும் கண்ணு இருக்கு காது இருக்கு, ஆனா உங்க காது மாதிரி இல்ல. அதே போல உங்க கண்ணு நேரடியா சொல்லிருக்கலாமே. ஏன்னா பின்னால் மக்கள் குழம்புற பிரச்சனையில நேரடியா சொல்லிருக்கலாமே. அப்படி சொல்லலையே. இப்ப காடு இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. காடு அது நம்ம காடு மாதிரி எரிக்காது அப்படின்னாங்க. அப்ப அந்த காடு எப்படி இருக்கு? பொதுவா காடுண்டாக்கா மாமிசம் இருக்கும், ரத்தம் இருக்கும், எலும்பு இருக்கும், நரம்பு இருக்கும். அந்த காடு வேற. எப்படி உருவானது அந்த காடு? ரத்தம் இருக்கு, உங்க ரத்தம் மாதிரி இல்ல. மாமிசம் இருக்குது, நம்ம மாமிசம் மாதிரி இல்ல. எலும்பு இருக்கு, நம்ம எலும்பு மாதிரி இல்ல. இப்படி போய்கிட்டே இருக்கலாமா? அதனால உருவம் இருக்கிறங்கிறதுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையவே கிடையாதுங்க. சொல்றத